ஜனநாயகம் ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாம எல்லா மந்திரி இன்னைக்கு தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா நான் அந்த முதலமைச்சரை கேட்கிறேன், பக்கத்துல கர்நாடகா யார் அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம். இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்ல, திராணி இல்ல. நீங்க சினிமா நாகர்கோவில் ஈத்தங்காட்டை சேர்ந்த சபரிவர்மன் சிறையிலிருந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க போலீஸ். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தூத்துக்குடி இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் அரங்கேறிருக்கு. 21 வயது வாலிபர் இன்னைக்கு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இதை பற்றி முதலமைச்சர் எதுக்கும் ரியாக்ஷன் கிடையாது. ஒன்லி டிவிகே அரசு, தமிழ்நாடு அரசு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஜனநாயகம் ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாம எல்லா மந்திரி இன்னைக்கு தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம், அதனால தேம்பி தேம்பி அழுதாரு. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமும் வேதனையுமான செய்தி. ஒருத்தர் திரும்பி திரும்பி அழுத, அவர் பேர் கல்லானை, இன்னொரு அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர், நம்முடைய மேதகு இல்ல மாண்புமிகு சபாநாயகர். அவர் சொல்றார், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகம். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐயா லீவ் ஆயா? இன்னைக்கு ஒர்க்கிங் டே, பட்ஜெட் 5ஆம் தேதி. நீங்க எங்க இருக்கீங்க? சினிமா தியேட்டர்ல போயிருக்கீங்க. கேட்டா உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு அப்புறம் நாங்க இதை பாக்குறோம்னு சொல்லியிருக்கு. நான் அந்த முதலமைச்சரை கேட்கிறேன், பக்கத்துல கர்நாடகா யார் அரசாங்கம்? பக்கத்துல உடைய அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம். நீங்க காங்கிரஸ் கட்சியில கூட்டணி மந்திரி சபையில இருக்கீங்க. இன்னைக்கு மேட்டூர் அணையில தண்ணி திறக்கல. இன்னைக்கு ஜூன் மாசம் திறக்க வேண்டிய எண்ணெய் தண்ணீர் இன்னைக்கு வரல. ஆனா இன்னைக்கு அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நீட் தேர்வை பத்தி பேசிட்டு. இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்ல, திராணி இல்ல. நீங்க சினிமா தேட்டர்ல அவ்வளவு அமைச்சரும் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்து தான் நான் கேட்கணும். என்ன சொல்ல முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எவ்வளவு நாடு எவ்வளவு மோசமான நிலைமை போயிருக்கு. புரட்சித்துல எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சியில் அம்மா இருந்தாங்க, அரசியல் சிறை உலகில் இருந்தா வந்தாங்க. அதற்காக தமிழ்நாடு, தமிழ் மக்கள் நலன், இன்னைக்கு காவிரி டெல்டா எல்லாமே இன்னைக்கு வறண்டு போயிருக்கு. வர இருக்க 1ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிறது. பாரதிய வரகிற 1ஆம் தேதி. ஆமா, அது இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். தூத்துக்குடியில ஏற்கனவே சிறையில் இருக்கும்போது சபரிவர்மன், குமரி மாவட்டத்தை சேர்ந்த நாகர்கோவில் ஈத்தங்காட்டை சேர்ந்த சபரிவர்மன் சிறையிலிருந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க போலீஸ். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தூத்துக்குடி இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் அரங்கேறிருக்கு. 21 வயது வாலிபர் இன்னைக்கு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இதை பற்றி முதலமைச்சர் கையில் வைத்திருக்க, காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கும். எதுக்கும் ரியாக்ஷனே கிடையாது. ஒன்லி ரியாக்ஷன் ஒன்லி இந்த சினிமா அண்ட் ஸ்டுடியோ, அவ்வளவுதான். மக்களை பத்தி கவலையே கிடையாது. நோ ரியாக்ஷன். எல்லாரும் ஆக்ஷன் அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க தியேட்டர்ல. மாநில பட்டியலுக்கு எடுத்து வரணும், எடுத்து வரணும். யார் சொன்னாங்க? அவருக்கு ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறேன். 1976 எமர்ஜென்சியை கொண்டு வந்தது இப்ப அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1976 எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்ப நிறைய அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அதுல 42வது சரத்து என்ன தெரியுமா? அந்த அமெண்ட்மெண்ட்ல 42வது சரத்து மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மத்திய அரசு கொண்டு போனது இந்த ராஜ்பவன் கூட இருக்கிற அமைச்சர் இந்திரா காங்கிரஸ் கட்சி அவருடைய தலைவர் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள்.
இதற்கு அவர் பதில் சொல்லட்டும், ராஜ்மோகன் பதில் சொல்லட்டும். இதுக்கு